பெரிய பெரிய கோப்புகளை கொண்டு வந்து பாமக கொடுத்திருக்கிறதே. திருமாவளவன் என்று எழுதியிருக்கிற எழுத்தை பாருங்கள், போட்டோ எடுத்து கொடுத்துருக்குறாங்க. தீர் போடுற மேல அருவாள் இருக்கு, இன்னும் முடிகிற இடத்துல புள்ளியில வெடிகுண்டு இருக்கு, அருவாள்ல இருந்து ரத்தம் சொட்டுகிறது, வெடிகுண்டு வெடிக்கிற மாதிரி இருக்கிறது. இது மாதிரி இளைஞர்களை வழிநடத்தக்கூடிய இவனை ஆதரிக்காதீர்கள். இதுதான் இன்னைக்கு பாமக கொண்டு போய் எல்லா தலைவர்கிட்டையும் கொடுத்த ஃபைல். இவ்வளவு பெரிய கோப்பு. அடங்க மறு என்கிறான், அத்து மீறி என்கிறான், திமிரி எழு என்கிறான், திருப்பி அடி என்கிறான், சாதி சண்டையை மூட்டுகிறான். இவனை ஊக்கப்படுத்தாதீர்கள். இவங்க போய் கொடுத்த ஃபைல் கொடுத்ததெல்லாம் எனக்கு தெரியாது. என்னை மேலே போய் உட்கார வச்சுட்டு எடுத்து காட்டுறாரு மூப்பனார். எடுத்து காட்டி இப்படிலாம் வருது, கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு எப்பவும் துணையாக இருப்பேன். உங்களை மாதிரி ஒரு தலைவர் தேவைப்படுகிறது இந்த தமிழ்நாட்டில். அவர் சொன்ன வார்த்தை. நானும் அவர் மட்டும்தான் உட்கார்ந்துருந்தோம், என் கூட யாரும் இல்லை. எப்படி இருந்தாலும் இன்றைக்கு அனைத்து தரப்பு மக்களும் விடுதலை சிறுத்தைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு சாட்சியம்தான் 2021 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 6 இடங்களில் 4 இடங்களில் நாம் பெற்ற வெற்றி. அதிலும் 2 தொகுதி பொது தொகுதிகளில் நாம் பெற்ற வெற்றி, திருப்போரூரும் நாகப்பட்டினமும். இது சாதாரணமானதல்ல. பொது தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகளின் வேட்பாளர்கள் வெற்றி பெற முடியாது என்றுதான் கூட்டணி கட்சிகளை சார்ந்தவர்களே நினைத்தார்கள், நம்பினார்கள். ஆனால் அனைத்து தரப்பு மக்களும் விடுதலை சிறுத்தைகளை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலே 4 தொகுதிகளிலும் நமக்கு மகத்தான வெற்றியை தந்தார்கள். அது போதாது அங்கீகாரத்திற்கு. ஆகவேதான் சிதம்பரம், விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிகளில் பெற்ற வெற்றி நமக்கு அங்கீகாரத்தை ஈட்டி தந்திருக்கிறது. எனது அருமை தோழர்களே, 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நாம் கூடுதலான தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்று வழக்கம் போல கூட்டணி கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்திடம் பேசுவோம், வலியுறுத்துவோம், கூடுதல் தொகுதிகளை கேட்டு பெறுவதற்கு முயற்சிப்போம். கூடுதல் தொகுதிகளை தருகிற கூட்டணிக்கு தாவுவோம் என்று ஒருபோதும் நினைக்க கூடாது. அதற்கு வாய்ப்பில்லை. அப்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சில அற்பர்கள் நம்மை விமர்சிப்பார்கள். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். திருமாவளவனால் ஒரு கூட்டணி உடைந்தது என்ற ஒரு அவப்பெயர் அரசியல் களத்தில் எப்போதும் நேரக்கூடாது. இந்த கூட்டணி என்பது திமுகவே உருவாக்கிய கூட்டணி என்பதை விட விடுதலை சிறுத்தைகளும் இடதுசாரிகளும் காங்கிரசும் எல்லோரும் சேர்ந்து 23 கட்சிகளும் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி. அந்த கூட்டணியை உருவாக்கியதில் திருமாவளவனுக்கும் பங்கு உண்டு, முத்தரசனுக்கும் பங்கு உண்டு, கே பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் பங்கு உண்டு, ஒவ்வொருவருக்கும் பங்கு உண்டு. கூட்டணியை நாம் சேர்த்து உருவாக்கி இருக்கிறோம். நாம் உருவாக்கி இருக்கிற கூட்டணி, நாமே உருவாக்கி இருக்கிற கூட்டணியை நாம் பலவீனப்படுவதற்கு இடம் தரலாமா? அதற்கு உடன்பட நாம் வாய்ப்பை ஏற்படுத்த முடியுமா? இதுதான் என்னுடைய அணுகுமுறை. இங்க இடங்களுக்கு சரியா கிடைக்கலன்னா எங்க இடம் கிடைக்குதோ அங்கு போவோங்கிறது விடுதலை சிறுத்தைகளின் அரசியல் அல்ல. அப்படி ஒரு அரசியலை நாங்கள் செய்ய மாட்டோம். அதை விட முக்கியம், இன்றைக்கு இடதுசாரிகளோடு இணைந்து நாம் பயணிக்கிறோம். ஏன்? திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து தேர்தல் களத்தை சந்திக்கிறோம். வெறும் தொகுதிகளுக்காகவா, பதவிகளுக்காகவா? இல்லை என்று நான் அழுத்தமாக சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். சாதி வெறியர்களும் மதவெறியர்களும் வலுப்பெற்றால் இந்த ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூக மக்களை எந்த சக்தியாலும் காப்பாற்ற முடியாது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பெரியார் கொள்கைகளை ஏற்றுக்கொண்ட ஒரு இயக்கம். இடதுசாரி கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் எல்லோரும் சேர்ந்து ஒரு அணியாக இருந்து இன்றைக்கு ஆளும் சக்தியாக இருக்கிற சூழலிலும் கூட சாதியவாதத்தை நம்மால் ஒரு கட்டுக்குள் வைத்திருக்க முடியவில்லை. எப்படியோ போகட்டும் என்று திமுக நினைப்பதாக நாம் கருதவில்லை. பாதிக்கப்படுகிறவர்கள் தலித்துகள் தானே என்று அலட்சியப்படுத்துவதாக நான் கருதவில்லை.
நம்மோடு சேர்ந்து அவற்றை எல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும், ஒடுக்க வேண்டும் என்கிற உணர்வும் பிடிப்பும் அவர்களுக்கு இருப்பதாக உணர முடிகிறது, நம்புகிறோம். அப்படி இருந்தும் இன்னும் சாதிய வன்கொடுமைகள் மேல் பாதி கோவிலிலே நுழைய முடியாத நிலை. இன்னும் சாதிய வன்கொடுமைகள். தேவேந்திர ராஜ் என்கிற மாணவன் தாக்கப்பட்டு மருத்துவமனையிலே கிடக்கிறான். சிவகங்கையிலே ஒருவன் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்படுகிறான். சிலைமானிலே தூங்கிக் கொண்டிருந்தவனை தூக்கி கொண்டு போய் அடித்து படுகொலை செய்கிறார்கள். சேலத்திலே மோரூர் பக்கத்திலே ஒரு 6ஆம் வகுப்பு படிக்கிற சிறுவனை எங்கள் தெருவழியை ஏன் செருப்பு போட்டுக் கொண்டு போனாய் என்று அடித்து அவனை அச்சுறுத்தி இருக்கிறார்கள். அவனிடம் நான் பேசும்போது அந்த மழலை பேச்சை கேட்டு நான் அதிர்ந்து போனேன். 6ஆம் வகுப்பு படிக்கிற சிறுவன், 10 வயது நிறைந்த சிறுவன். இவையெல்லாம் இன்னும் இங்கே நடக்கிறது. எப்படிப்பட்ட சூழலில்? உண்மையிலேயே திராவிட இயக்கம், பெரியார் இயக்கம் ஆட்சி பீடத்தில் இருக்கிற போது, அத்துடன் அந்த கட்சியோடு இடதுசாரிகள் இருக்கிற போது, அந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற போது, நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரே திசை வழியில் பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கிற சூழலிலும் கூட சாதி வெறி இந்த அளவுக்கு தாண்டவமாடுகிறது என்றால், பாரதிய ஜனதாவும் அதோடு இருக்கிற சாதியவாதிகளும் இங்கே வலுப்பெற்றால் என்ன நிலைமை என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். யார் இங்கே கொட்டமடிப்பார்கள்? யார் இங்கே கோலோச்சுவார்கள்? பட்டியல் சமூகத்தின் நிலை என்னவாக இருக்கும்? பழங்குடி மக்களின் நிலை என்னவாக இருக்கும்? தயவு கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். பதவி உயர்விலே இடஒதுக்கீட்டுக்கான சட்டம் கொண்டு வர வேண்டும் என்பதை கொள்கை அளவிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார். ஆனால் அதை கொண்டு வர முடியவில்லை. திமுக ஆட்சியில் இருக்கிற போது இதுதான் நிலை. பதவி உயர்விலே இடஒதுக்கீட்டுக்கான சட்ட மசோதாவை அறிமுகப்படுத்துகிறது. அதை கொள்கை அளவிலே ஏற்றுக்கொண்டவர் சோனியா காந்தி அம்மையார். காங்கிரஸ் ஆட்சியிலே இருக்கிறது. நாம் எல்லோரும் அந்த கூட்டணியிலே இருக்கிறோம். ஆனால் அந்த சட்ட மசோதாவை அறிமுகப்படுத்தவே முடியவில்லை, நடைமுறைப்படுத்த முடியவில்லை. நம்மோடு கருத்தில் ஒன்றி நம்மோடு சேர்ந்து இணைந்து பயணிக்கக்கூடியவர்களும் நம்மோடு இருக்கிற நிலையிலும் கூட சாதியவாதம் இங்கே இன்னும் கோலோச்சுகிறது. ஆனால் சாதியவாதத்தை நியாயப்படுத்தக்கூடியவர்கள் இங்கே ஆட்சிக்கு வந்தால் என்ன நிலையாகும்? சாதியின் அடிப்படையிலான பாகுபாடுகளை களைவதற்கு எந்த திட்டமும் இல்லாத பாரதிய ஜனதா கட்சியும் அவர்களோடு கைகோர்த்து நிற்கிற கும்பலும் சாதியவாத கும்பலும் அதிகார வலிமை பெற்றால் இங்கே என்ன நிலையாகும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இல்லை, இந்த ஆட்சியில் தானே இது நடக்கிறது, அதனால கூட்டணி விட்டு வெளியே வாங்க. உங்களால கொடியேற்ற முடியவில்லையே, அதனால் கூட்டணியை விட்டு வெளியே வாங்க. மேல் பாதி கோயிலில் நுழைய முடியவில்லையே, அதனால் கூட்டணியை விட்டு வெளியே வாருங்கள். தேர்தல் தொடர்பாக எடுக்கிற முடிவு என்பது வேறு. இது போன்ற முரண்பாடுகளின் அடிப்படையில் நமக்கு இடையிலே இருக்கிற உரசல்கள் என்பது வேறு. இரண்டையும் போட்டு குழப்பிக் கொள்ளக்கூடாது. யார் ஆட்சியில் இருந்தாலும், திருமாவளவன் நாளைக்கு முதலமைச்சராக இருந்தாலும் கூட சாதிய வன்கொடுமைகளை தடுத்து விட முடியாது. 24 மணி நேரத்தில் உத்தரவு போட்டு தடுத்து விட முடியாது. இதுதான் யதார்த்தம். ஆயிரக்கணக்கான தலைமுறைகளாக இந்த மண்ணிலே நீடித்து நிலைத்திருக்கிற இந்த சாதிய பாகுபாடுகளை களைந்தெறிவதற்கு இன்னும் பல தலைமுறைகள் தேவைப்படலாம். இது தவறு, இது குற்றம், இப்படி செய்யக்கூடாது என்கிற புரிதல் உள்ளவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும். ஒரு கொலைகாரன் பரோலில் வருகிறான், அவன் கொண்டாடுகிற சமூகம் இந்த சமூகமாக இருக்கிறது. வெட்கப்பட வேண்டாமா? எந்த காரணமும் இல்லாமல் அவனை இட்டுக்கொண்டு போய் ஒரு இடத்திலே பதுக்கி வைத்து அவன் குரல் வளையை அறுத்து கழுத்தை அறுத்து கசாப்பு கடையிலே ஆட்டுக்குட்டி கழுத்தை அறுப்பது போல அறுத்து படுகொலை செய்தவன் மாவீரனா? அவனை கொண்டாடலாமா? இது எவ்வளவு பெரிய ஒரு கேடான கலாச்சாரம். இப்படிப்பட்ட கலாச்சாரம் உள்ளவர்களின் கைகளில் ஆட்சி அதிகாரம் வந்தால் என்ன ஆகும்? பாஜகவின் நண்பர்கள் யார்? RSS நண்பர்கள் யார்? RSSக்கும் பாஜகவுக்கும் சாதியை ஒழிக்க வேண்டும் என்பதிலே உடன்பாடு உண்டா? சாதிய பாகுபாடுகளை களைய வேண்டும் என்பதிலே உடன்பாடு உண்டா? அதற்காக இன்றைக்காவது அவர்கள் போராடி இருக்கிறார்களா? கருத்து சொல்லி இருக்கிறார்களா?
திருமாவளவன் திமுகவிலே 2க்கும் 3க்கும் போய் நின்றுகிட்டு இருக்கிறார் அப்படின்னு விமர்சனம் செய்கிறவன், நான் கண்ட களங்களை உன்னால் பட்டியலிட முடியுமா? எத்தனை கொதி நிலையில் போய் மக்களோடு நின்றிருக்கிறோம். என்னுடைய உயிருக்கே பாதுகாப்பில்லை என்கிற நிலையில் களத்தில் நின்றிருக்கிறோம். ஒரு இடத்தில் கொடியேற்றிவிட்டு இன்னொரு இடத்தில் கொடியேற்றுவது முடியுமா என்கிற அளவுக்கு அந்த தூரத்தை கடப்பதே எங்களுக்கு ஒரு சவால். அது ஒரு யுத்த களத்தை போல் நாங்கள் சந்தித்திருக்கிறோம். இதுவரையில் 5 முறைக்கு மேல் என்னை கொலை செய்ய வந்த கும்பல் தோல்வியடைந்து திரும்பி இருக்கின்றன. எதற்காக கொலை செய்ய முயற்சித்தார்கள்? என் மீது ஏதேனும் ஊழல் குற்றச்சாட்டா, வேறு ஏதேனும் மக்கள் விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டேன் என்கிற குற்றச்சாட்டா, தனிப்பட்ட முறையிலே யாருடைய பிரச்சனையிலாவது தலையிட்டேன் என்கிற குற்றச்சாட்டா, யாரையாவது மிரட்டி இருக்கிறேனா, பொருளாதாரத்திற்காக யாரையாவது போய் நான் தொல்லை செய்திருக்கிறேனா, என் மீது என்ன குற்றச்சாட்டை சொல்ல முடியும்? என்னை கொல்ல வேண்டும் என்பதற்காக ஆயுதங்களோடு திரிய வேண்டிய தேவை எங்கிருந்து எழுந்தது? இரவெல்லாம் பயணம், பகலெல்லாம் நிகழ்ச்சிகள். ஒரு நாளைக்கு 20 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் கூட அமைதியாக உறங்க முடியாத அளவுக்கு எத்தனை களங்களிலே நின்று போராடி இருக்கிறோம். இதையெல்லாம் அவர்கள் சொல்ல தயாரா? சொல்லுவார்களா? திமுகவுக்கு சொம்படிக்கிறார்கள். இது அற்பர்களின் விமர்சனம். அதற்கு இயக்கத்தோழர்கள் ஒருபோதும் இசைந்து விடக்கூடாது. எந்த கட்சியோடு கூட்டணி வைப்பது என்பது வெறும் எண்ணிக்கை அடிப்படையில் அல்ல. நாளைய தமிழகத்தின் நிலையையும் கருத்தில் கொண்டு, எந்த சக்திகள் இங்கே வலுப்பெற்றுவிடக் கூடாது என்பதையும் கருத்தில் கொண்டு, எத்தனை இடங்கிறது எனக்கு முக்கியம் இல்லை. நான் ஒரு உண்மையான டிபிக்கல் பொலிட்டிஷியனா இருந்தா 2 பக்கமும் பேசிக்கிட்டு இருப்பான். நாங்கள் இந்த கூட்டணி தான் இருப்போம் அப்படின்னு யாரும் உறுதியாக சொல்ல மாட்டான். நான் சொல்றேன், விவரம் தெரியாமல் இல்லை, தெரிந்தே சொல்லுகிறேன். பேர வலிமையை பேச வேண்டும் என்பதல்ல என்னுடைய நோக்கம். தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் கொள்கை சார்ந்து வழிநடத்த வேண்டும், அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்வின் அடிப்படையிலே நான் பேசுகிறேன். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சமூக பொறுப்புணர்வு எனக்கு இருக்கிறது. அதனால் ஐ டோன்ட் கேர் அபவுட் த நம்பர்ஸ். எண்ணிக்கைகளை பற்றி நான் கவலைப்படவில்லை. அவங்க என்னை ஏமாத்தினதாக கூட நினைச்சுக்கிட்டோம், சந்தோஷப்பட்டுக்கிட்டோம். நான் ஏமாந்ததாகவே நடிச்சுக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னை ஏமாற்றியதால் உங்களுக்கு மகிழ்ச்சி, அப்படி நீங்கள் மகிழ்கிறீர்கள் என்றால் நானும் மகிழ்கிறேன். இதுதான் என்னுடைய அணுகுமுறை. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, இந்த இயக்கத்தை ஒட்டுமொத்த தமிழகமும் ஏற்றுக்கொள்ளுகிற நாள் வரும். இந்த இயக்கம் தமிழ்நாட்டை ஆளட்டும் என்று மக்கள் சொல்லுகிற காலம் கனியும். ஆகவே அதை நோக்கி நாம் வீறுநடை போடுவோம். அதுவே நாம் தக்க வைத்துக் கொள்ளுகிற உண்மையான வெற்றியாக இருக்கும் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி, அனைவரும் பாதுகாப்பாக வீடு திரும்புங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.